அர்க்கா ரக்ஷக்குங்கிற ஒரு வெரைட்டி நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்கீமில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் மூலியமாக பச்சைமலைக்கு கொடுத்துருந்தோம். அந்த லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்களுடைய வாழ்வாதாரம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பச்சைமலையில் மரவள்ளி கிழங்கு மட்டும்தான் சாகுபடி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் இன்கம் வரும். பட் நாங்கள் எங்களுடைய இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்தில் வரக்கூடிய காய்கறிகள்லாம் கொடுத்தோம். அதில் வந்து பழனிங்கிற ஒரு விவசாயி அந்த டொமேட்டோ இது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி. ஒரு செடியிலேருந்து 10லேருந்து 20 கிலோ வரையிலும் கூட எடுக்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக அது பார்த்திங்கன்னா ஒரு 40-60 டன்ஸ் வரையிலும் கூட எடுக்க முடியும். பட் இவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு ரகம் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க கிடச்சதில்ல. அதை நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்கம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து அவங்க 6 மாதத்துலேயே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 விவசாயி பழனிங்கிறவர் 4 லட்சம் எடுத்தார். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது எங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட். நாங்கள் ஸோ அப்போ வந்து வாழ்வாதாரத்துக்கு மணி கொடுக்கறது மட்டும் இல்லை, தரமான காய்கறிகள் கொடுக்கணும், அந்த தரமான விதைகளும் அந்த நாற்றுகளும் ப்ளஸ் வந்து ஒரு பயிற்சி இந்தந்த சீசனில் இப்படி போடணுங்கிற ஒரு பேக்கப் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்தோடைய வாழ்வாதாரத்தையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் தான் பச்சைமலை விவசாயி பழனி. இந்த ஆராய்ச்சி நிறுவனமானது 1967 ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் 2017 நாங்கள் பொன்விழா ஆண்டு கொண்டாடினோம். ஸோ இப்போ இந்த 50-60 வருஷங்களில் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் என்னென்ன நாங்கள் சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களோட பிராண்ட் நேம் அர்க்காவதிங்கிற ரிவர்னால அர்க்கா. ஸோ எங்களோட எல்லா தொழில்நுட்பங்களும் அர்க்கா அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸோட இனிஷியல், நமக்கு ஒவ்வொருத்தருக்கு இனிஷியல் இருக்க மாதிரி இந்த தொழில் கோவன் கோட்டுங்கிற மாதிரி இங்கே வந்து அர்க்கா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் போகும். ஸோ இப்போ இந்த 50-60 வருஷத்தில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 ஏக்கர்ஸ் ஃபார்ம். இங்கே வந்து ஒரு 150 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறோம். இங்கே துறைகள்னு பார்த்தீங்கன்னா பழத்துறை, காய்கறிகள் துறை, மலர்கள் துறை, அப்புறம் அதை சார்ந்த மற்ற தொழில்கள், நோய், மண், அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 துறைகளில் இருக்குது. விரிவாக்கத்துறை இது மாதிரி இருக்காங்க. இது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு 10லேருந்து 15 சயின்டிஸ்ட்டு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 150 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 150 சயின்டிஸ்ட்டு 700 ஏக்கர் ஃபார்ம், 60 ஏக்கர். வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது இருக்கிறதே தொழில், விவசாய தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுக்கறது அந்த இன்ஸ்டியூட்டோட இது. ஸோ இப்போ ப்ரீடிங் பண்ணி புது ரகங்கள் வந்து ஒரு தொழில்நுட்பம். அப்போ அந்த ரகங்களை விளைவிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், அப்போலாம் ப்ராசஸிங் பண்ணிட்டு தொழில்நுட்பம். ஸோ இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல், இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கிட்டத்தட்ட 300 தொழில்நுட்பங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 300 தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ 300 தொழில்நுட்பங்களும் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட 300 தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகளுக்காக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதோட ஒரு பொருளாதார ரீதியில் இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த தொழில்நுட்பத்து மூலியமா கிட்டத்தட்ட 30,000 கோடி வருமானம் எடுக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுது, இந்த தொழில்நுட்பம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் IIHR வந்து நம்பர் 1 இன்ஸ்டியூட் இன் திஸ் கண்ட்ரி. கிட்டத்தட்ட 125 நிறுவனங்கள் இருக்குது, ஆராய்ச்சி நிறுவனங்கள். இதில் வந்து ஒரு ரேங்கிங் போடுவாங்க. அதில் 2 டைம் நாங்கள் வந்து நம்பர் 1 இன்ஸ்டியூட்டாக செலக்ட் ஆகிருக்கோம். ரீசன்னா தொழில்நுட்பங்களோட இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு ஃபுல்லாக எல்லா மாநிலங்கள்ல இருந்து வந்துட்டு பெங்களூர்ல இருந்தாலும் இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில விவசாயிகளும் இங்கே வரலாம். அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. இங்கே தங்கி அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. சில ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்களே, அது மூலியமா நாங்களும் பிற மாநிலங்களுக்கு போய் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து அது விவசாயிகள் ஃபீல்ட்லேயே போட வைக்கிறது. இல்லைன்னா வேளாண் அறிவியல் நிலையம் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட தொழில்நுட்பம் கொடுத்து அதை வந்து பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் சில ப்ராஜெக்ட். இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் பழங்குடியினர் நலத்துறை அவங்க செப்பரேட்டாக எங்கள்கிட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வரை 3 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் கொடுத்து, சேலத்தில் இருக்கிற கருமந்துறை, திருவண்ணாமலையில் இருக்கிற ஜவ்வாது மலை, திருச்சியில் இருக்கிற பச்சைமலை, இந்த 3ல் இருக்கிற ட்ரைபல் ஃபேமிலிஸ்க்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக IIHRல அவங்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்ன போட்டாங்க அவருக்கா சுப்ரீம் போட்டு வச்சிங்களா, ஓப்பன் பண்ணுங்க. அவகேடோ இந்த திட்டத்தில் தான் அந்த கருமந்துறையில் அந்த அவகேடோ பவுடரை பலப்படுத்துறது, பவுடரா பண்ணுற தொழில்நுட்பத்தை உங்களுக்கு கொடுக்குறோம்.
அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கூட ஃபியூச்சர்ல இவங்களே கூட எடுத்துக்குவாங்க. இந்த ஏன்னா இது வந்து எஃப்இஓ, தமிழ்நாடு தொல்குடி துறை, நலத்துறை, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இது வந்து இந்த வேன் வெஜிடபிள் வெண்டிங் வேனுங்கிறது எங்களுடைய டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பத்தை இவங்களுக்கு அந்த ஸ்கீம்ல கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இப்போ உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இந்த ஸ்கீம் இருக்கிற வரையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், இது எப்படி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம். ஒன்ஸ் அதுக்கப்புறம் இவங்களே இந்த 2-3 months தே வில் ஜென்ரேட் தேர் ஓன் ரெவன்யூ. அவங்களாம் யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்கீம்ல இருக்கிறாங்க. பிரகாஷ், ஒரு பொண்ணு பேர் மாரிமுத்து, இவங்க சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம், என்னுடைய பேர் அருள் பிரகாஷ். நாங்கள் சேலம் மாவட்டம் கரும்புந்துறை என்ற கல்ராயன்மலை பகுதியை சார்ந்தவங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பழங்குடியின மக்கள். அதனால தமிழக அரசும் மற்றும் பழங்குடியின நலத்துறையும் சேர்ந்து ஐஏஹெச்ஆர் பெங்களூரோட இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தோட சேர்ந்து அங்கே இருக்கிற பழங்குடியின விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமா விவசாய சங்கங்கள் அமைச்சு எங்களுக்கு ஒரு சில உதவிகள்லாம் தமிழக அரசும் பழங்குடியின நலத்துறை செய்யுது. அதனால அந்த பழங்குடியின நலத்துறை மூலியமா எங்களுக்கு ஐஏஹெச்ஆர்ல இந்த காய்கறி விற்பனை வாகனம் கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னா எங்க ஊர்ல தைப்பட்டத்துல நிறைய தக்காளி, பீன்ஸ், அவரை, முட்டைக்கோஸ், கேரட்லாம் நிறைய விளையும். வெஜிடபிள் ஐட்டங்கள்லாம் நிறைய விளையும். அதனால அங்க இருக்கிற விளையிற பொருளை அங்க இருக்கிற மக்கள்கிட்ட, விவசாயிகள்கிட்ட நேரடியா வாங்கி நகரப்பகுதிக்கு எடுத்துட்டு வந்து அங்கிருந்து விற்பனை பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு ஐஏஹெச்ஆர் கிட்ட ஒப்படைச்சு எங்ககிட்ட அந்த திட்டத்தை ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமா எங்களோட பழங்குடியினரோட வாழ்வாதாரம் உயரும்னு நாங்கள் நம்புறோம். அதனால தமிழக அரசுக்கும் பழங்குடியின நலத்துறைக்கும் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எவ்வளவு விவசாயிகள் உங்க இதுல எங்க இந்த பூர்வமலை சங்கத்துல ரிஜிஸ்டர் மெம்பர்ல எங்களோட 68 2023 நாங்க ரிஜிஸ்டர் பண்ணோம். சேலம் கிழக்கு ஆபீஸ்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்க சங்கத்துல 320 பேர் ரிஜிஸ்டர் மெம்பரா இருக்காங்க. அது இல்லாம ரிஜிஸ்டர் இல்லாம நாங்க 750 இது வந்து நாங்க வந்து ஐஏஹெச்ஆர் மூலியமா நாங்க அவங்களுக்கு கொய்யா செடி, மாஞ்செடி, அவகோடா, பீன்ஸு, அவரை, பச்சை மிளகாய், அடுத்து தட்டைப்பயிறு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரோஸு, இந்த மலர்கள், இது போன்ற பயிரெலாம் நாங்கள் ஐஏஹெச்ஆர் மூலியமா அங்கே இருக்கிற பழங்குடியின விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுன்றதுக்காக நாங்கள் இந்த பூர்வமலை விவசாய சங்கத்து மூலமா நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். எங்கள் பூர்வமலை விவசாய சங்கத்தை சார்பாக 320 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் நாளடைவில் எங்கள் குழுவில் அதிகமான உறுப்பினர்கள் சேருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இது எங்களுக்கு வெளியே தெரியறதுக்கு இந்த வெஹிக்கிள், வெஜிடபிள் வெஹிக்கிள் வேணும், எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதெல்லாம் இயற்கையில் பண்ணுறீங்களா இல்லை ரசாயனம்? ஒரு சில பகுதியில் இயற்கையாகவும் பண்ணுறோம், ஒரு சில பகுதியில் செயற்கையாகவும் பண்ணுறோம். எல்லா பொருளும் இயற்கையாக விளையுன்றது சொல்ல முடியாது. எல்லா ஃபார்மரும் அப்படி பண்ணுறதில்ல, ஒரு சில ஃபார்மர் தான் பண்ணுறாங்க. ஆனால் எங்களோட நோக்கம் என்னென்னா அடுத்த தலைமுறைக்காவது ஒரு 5 ஆண்டுகள்லேருந்து ஒரு 10 ஆண்டுகளில் அங்கே மலையில் இருக்கிறவங்களும் நம்ம ஒரு செலக்டிவான ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு சில விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் இயற்கை விவசாயம் செய்யலான்றதை நாங்கள் எங்கள் பூர்வமலை விவசாய சங்கத்தை சார்பாக நாங்கள் முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கிறோம். இந்த சங்கத்தில் 15 நிர்வாக பொறுப்பில் இருக்காங்க. 15 நிர்வாக பொறுப்புகள் வச்சு தான் அதில் 15 பேரில் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு செயலாளர், ஒரு துணை செயலாளர், பொருளாளர், 10 நிர்வாக குழு உறுப்பினர்கள் போல் நாங்கள் 15 நபர்கள் வந்து நாங்கள் மொத்தமாக நாங்கள் செயல்படுறதுக்கு செயலாக்க திட்டத்தில் இருக்கோம். இந்த 15 பேர் இல்லாமல் எங்கள் குழுவில் 304 பேர் எங்கள் குழுவில் உறுப்பினராக இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணி. வந்து அங்க பெரும்பாலும் என்ன பயிர் விளையுது? பெரும்பாலும் அங்க விளையிற பொருள் தக்காளி, அவரை, பீன்ஸு, கொத்தவரங்காய், முட்டைக்கோசு, கேரட்டு, அடுத்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாம்பழம் வரும், பலாப்பழம் வரும், மரவள்ளிக்கிழங்கு, கரும்பு, நெல், இது போல பயிர்கள்லாம் அங்கே விளையுது. மிளகு, காப்பி, இது போலலாம் எங்கள் மலைப்பகுதியில் விளையுது. கடுக்காய் இருக்கு. கடுக்காய் எங்க மக்கள்கிட்ட பெரும்பாலும் அது ஒரு விவரம் இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கடுக்காய் எந்த முறையில போடுறதுன்னு தெரியல. எங்க மக்கள்கிட்ட இருந்து ஒரு தனிநபர், ஒரு விற்பனையாளர் வாங்குறப்போ, வியாபாரி வாங்குறப்போ எங்ககிட்ட ஒரு 25 to 30 ரூபா தான் ஒரு கேஜி வாங்குறாங்க. அதனால அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கிறதுனால அதை எங்க மக்கள் பெருசா அந்த தொழிலை செய்யறது இல்லை, இப்ப விட்டுறாங்க. ஆனா வெளியே அதை கொண்டு போய் எவ்வளவு விற்கிறாங்க? நாங்க விசாரிச்சதுல 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரையும் விற்கிறதா சொன்னாங்க. புங்க, கடுக்காய், இதெல்லாம் நிறையா, தாண்டிக்காய்னு ஒரு காய் இருக்குது, அந்த காயெல்லாம் ரேட் அதிகமாக போகிறாங்க. அதுவும் இல்லாமல் வரகு, சாமை இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்குது. அதனால் அதையும் அவங்க எங்கள் மக்கள்கிட்ட 30 ரூபா 32 ரூபாய்க்கு வாங்குறாங்க. மிளகு அதுபோல் எங்கள் மக்கள்கிட்ட இந்த வருஷம் மிளகு 720 ரூபா ஒரு கேஜி அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்டையும் அங்கே இருக்கிற தனியார் விற்பனையாளர்கள் கொள்முதல் பண்ணியிருக்காங்க.
அதுபோல் அரசாங்கமும் எங்களுக்கு அங்கே மலையில் விளையிற பொருளை ஒரு உழவர் சந்தை மாதிரி அமைச்சு அது கொடுத்தா எங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஃபோன் நம்பர் எங்களோட ஃபோன் நம்பர் தலைவர் பூர்வமலை சங்கத்தினோட தலைவர் பெயர் மணிகண்டன். அவரோட ஃபோன் நம்பர் 90 47 65 68 52. செயலாளர் பேர் அருள் பிரகாஷ். அவரோட நம்பர் 38 36 45 49 3. இது செயலாளரோட நம்பர். இதை முடிச்சுட்டு அப்புறம் போனாங்க. பச்சை மலைன்னா பச்சையா இருக்குமா இல்ல வறட்சியா தான் இருக்குமா? மலை பேரு பச்சை மலை. ஹில்ஸ்ல இருக்க மவுண்டன். அங்க என்னெல்லாம் பண்றீங்க? அங்க வந்துட்டு மரவள்ளி கிழங்கு, கேஷ்யூ நட், முந்திரி, பெப்பர், மிளகு, அப்புறம் வந்து மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், 5 நிலை 5 நிலை ஸ்கீம், ட்ரைபல் டிபார்ட்மெண்டோட 5 நிலை ஸ்கீம்ல ஐஏடியோட ப்ரொடெக்ஷனை வாங்கி நாங்க வந்து விவசாயம் பண்ணி எங்க மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க? இதுக்காக இன்னைக்கு வந்தது வந்து விசிட்டுக்கு வந்தோம். இப்போ என்னென்ன ரகங்கள் என்னெல்லாம் பாத்தீங்க? பார்த்து வச்சிருக்காங்க. இங்க வந்து புத்தவரை, அப்புறம் வந்து கேரட்டு, மிளகாய், பூசணிக்காய், தக்காளி, கொய்யா ரகம், சப்போட்டா, லாங் பீன்ஸு, மலர்கள் ரகம், இதெல்லாம் வந்து காமிச்சாங்க சார். 2 நாள் விசிட். பப்பாயா பாத்தீங்களா? பப்பாயா ஏற்கனவே முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து இந்த விசிட்டிங் பார்த்தோம். 2 நாள் ப்ரோக்ராம். இது பார்த்ததுல உங்களுக்கு என்ன தோணுது? இது வந்து இப்ப இப்படியே தான் விவசாயம் பண்ணணும். நாங்க ஒரு மெத்தட்ல பண்ணிட்டு இருந்தோம் ஒரு முறை. இப்ப இப்படி பண்ணும்போது ஒரு முறையான ஒரு ஐடியா கிடைக்குது. விவசாயம் இப்படி பண்ணனா இதுல ஒரு லாபகரமான பயிரா இருக்கும். போன வருஷத்துனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? போன வருஷம் வந்து டொமேட்டோ கொடுத்துருந்தாங்க, பிளான்ட் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு 25 ஃபார்மர் கொடுத்தோம். ஒரு ஃபார்மர் பச்சை மலையில யாரோ ஒரு ஃபார்மர் அதிகமா ஈல்டு எடுத்தாரு. நீங்க தானா? அவர் பேர் வந்து பழனி கம்பூர். அவர் வந்து சக்சஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு 5000 செடி கொடுத்துருந்தோம். அதுல வந்து ஒரு 4-5 லட்ச ரூபாய்க்கு டொமேட்டோ சக்சஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது ராஜானந்த் ஒருத்தர், அவரு ஒரு 2.5 லட்சத்துக்கு போட்டிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் 3 லட்சம் 2 லட்சத்துல இருந்து ஒரு 10 ஃபார்மர்ஸ் போட்டிருந்தாங்க. அவருக்கு நம்ம ஐஎச்ஆர்ல அவார்டு கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. யார்? அந்த பழனிக்கா? பழனிக்கு. இப்போ அது மூலியமா மறுபடியும் இப்போ இந்த வருஷம் நாட்டு கேட்டிருக்கோம். இதை வந்து மக்களுக்கு கொடுத்து இதுலேயும் நல்லா ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நல்ல வருமானத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இதற்கு பணோடு நலத்துறை மற்றும் நமது ஐம்பது திட்டத்தின் தலைவர் செந்தில் சார் ஐயா அவர்களுக்கும், நமது ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும், ஐஎச்ஆர் சார்பாகவும், மலைவாழ் மக்கள் சார்பாகவும் நன்றி சார். உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து சின்னதுரை. நான் வந்து இதில் ஃபீல்டு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டேன் சார். இந்த வருஷம் இந்த பச்சை மலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பப்பாளியில் மற்ற இடத்துல வந்து வைரஸ் வரும். வைக்கிறது இவர் இல்லைங்களா? ஸோ அவங்க தோட்டத்தில் போட்டதில் அந்த அளவுக்கு வைரஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த பச்சை மலையில் சீட் ப்ரொடக்ஷன், பப்பாயா வந்து சீட் ப்ரொடக்ஷனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட 1000 கன்று கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. ஸோ இவங்க கூட எம்ஓஇ போட்டுட்டு இவங்க அதை போன செடி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் க்ரோ பண்ணாங்கன்னா அந்த சீடை பைபேக் பண்ணிக்குவோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் 1 கிலோ சீடு பப்பாளி 1 லட்சம் ரூபா. அது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் இவங்க அந்த பச்சை மலையில் இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸுக்கு அந்த தொழில்நுட்பத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலயமா போட்டுட்டு நாங்களே இந்த சீடை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எல்லாம் அந்த 5 நெய் திட்டத்தில். அது ப்ளஸ் ஒன்ஸ் நீங்கள் சீட் ப்ரொடக்ஷன் போனாவே ஆட்டோமேட்டிக்கலாக பப்பாயா வேல்யூ அடிஷன் வந்துடும். ஸோ அந்த பப்பாயா வேல்யூ அடிஷனர் தான் கர்நாடகா எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அவங்க கூட இன்னொரு எம்ஓஇ போட்டுருவோம். ஸோ அந்த எம்ஓஇ போட்டுட்டு இந்த பப்பாளியில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணலாம். பப்பாளி வந்து வேல்யூ அடிஷன் பண்ண வேண்டியது. அந்த வேல்யூ இவங்க வந்து எஃப்இஓ ப்ரொடியூசராக மாற்றிடுவோம். இந்த எஃப்இஓ ப்ரொடியூசர் வந்து கர்நாடகா எக்ஸ்போர்ட் ஹவுஸுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் லைக் ஸ்ரீலங்கா ஆர் மால்தீவ்ஸ் அங்கெல்லாம் இந்த கிராப் க்ரோ பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்களுக்கு சீட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து ஏன்னா இது வரைக்கும் அவங்கலாம் இப்போ அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, நாங்கள் வந்து மரவள்ளி கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு கிராப் தான் போடுவாங்க. இப்போ இந்த 4 மாத கிராப்பை கொடுக்கறதுனால ஒவ்வொரு 4 மாதத்துல இருந்தும் அவங்க சொல்லும்போது சந்தோஷமாக சொன்னாங்க 4 லட்ச ரூபா எடுத்து அப்படின்னாங்க. 4 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு 1 வருஷம் தேவையில்லை அவங்களுக்கு. 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேயே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பப்பாளியெல்லாம் போனால் ஒரு மரத்தில் கூட
ஒரு 4 பழம் ஒரு 4 எடுத்தால் கூட ஒரு 4000 ரூபா வரையும் டார்கெட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இப்போ தான் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கீமில் அது எண்ட் ஆஃப் த டே இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஐஏஹெச்ஆர் இவங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து பயணிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்தால் அந்த திட்டத்தை. ஓகே, தேங்க்யூ. இங்கே ஐஏஹெச்ஆரில் வந்து அர்க்கா ரக்ஷக்குங்கிற ஒரு வெரைட்டி நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்கீமில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் மூலயமா பச்சைமலைக்கு கொடுத்துருந்தோம். அந்த லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்களுடைய வாழ்வாதாரம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பச்சைமலையில் மரவள்ளி கிழங்கு மட்டும்தான் சாகுபடி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் இன்கம் வரும். பட் நாங்கள் எங்களுடைய இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்தில் வரக்கூடிய காய்கறிகள்லாம் கொடுத்தோம். அதில் வந்து பழனிங்கிற ஒரு விவசாயி அந்த டொமேட்டோ இது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி, ஒரு செடியிலேருந்து 10லேருந்து 20 கிலோ வரையிலும் கூட எடுக்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக அது பார்த்திங்கன்னா ஒரு 40-60 டன்ஸ் வரையிலும் கூட எடுக்க முடியும். பட் இவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு ரகம் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க கிடைச்சதில் அதை நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்கம் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து அவங்க 6 மாதத்துலேயே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 விவசாயி பழனிங்கிறவர் 4 லட்சம் எடுத்தார். ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது எங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட். நாங்கள் ஸோ அப்போ வந்து வாழ்வாதாரத்துக்கு மணி கொடுக்கறது மட்டும் இல்லை, தரமான காய்கறிகள் கொடுக்கணும், அந்த தரமான விதைகளும் அந்த நாற்றுகளும் ப்ளஸ் வந்து ஒரு பயிற்சி இந்தந்த சீசனில் இப்படி போடணுங்கிற ஒரு பேக்கப் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்தோடைய வாழ்வாதாரத்தையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் தான் பச்சைமலை விவசாயி பழனி. இதை மாதிரி அந்த திட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி கருமந்துறையில் இப்போ அவக்காடோவுக்கு கொடுத்துருக்குறோம். ஜமுனா மாத்தூர் நம்ம திருவண்ணாமலையில் சீத்தாப்பழத்தில் அதை வந்து மதிப்பு கூட்டி அவங்களுடைய வாழ்வாதாரம் 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டோட ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டோட உதவியோட அவங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 ஃபார்மர்ஸுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி செல்லுது. 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஹைபிரிட் மோடில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர்னு எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இந்த சீசனில் வளர்கிற காய்கறிகள், மலர்கள் அதை எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தோம். இதை காட்சிப்படுத்துறது ஏன் விர்ச்சுவல் மோடில் பண்ணோன்னா, எல்லா டைம்லையும் இது வந்து பார்த்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து ஆன்லைனில் பண்ணிட்டோம். இந்த ஆன்லைனில் அதுக்குன்னு ஒரு லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம். நாங்கள் வெப்சைட்டில் வந்திருக்கு. இப்போ எல்லாம் அந்த நேற்று பார்க்க முடியாதவங்க கூட இனிமேலும் அதை வந்து எடிட் பண்ணி திரும்ப ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஒரு 200 வகையான வெரைட்டிஸ் அதை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதில் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் வந்து எக்ஸ்டென்ஷன் டிவிஷன் வந்து ஹெட்டாக இருக்கிறேன். அங்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக உங்களையும் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்டையும் அந்த தொழில்நுட்பங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்போம். மேலும் உங்களுடைய தோட்டக்கலையாக இருக்கட்டும் இல்லை வேளாண்மையில் எந்த ஒரு சாகுபடியை வந்து அதிகப்படுத்தி நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கும் சரி, நல்ல ஒரு பொருளாதாரத்தில் அதிகமாக்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை பயிர்களின் புனித தலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. விவசாயிகள் வந்து இதை பார்த்து பயனடையணும். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.